கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சியில 3 தாரார்கள் 3 தரப்பினர்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதுல ஒன்றுதான் பிள்ளைகளுடைய உற்சாகம் ஆரம்பிக்கிறது. பிள்ளைகள் வளர்ந்து கொள்ளணும். அடிக்கடி நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றது, பாப்பா நீங்க 60 வருஷம் வாழ்வதாக இருந்தா, 60 வருஷம் உலகத்தில் குறைஞ்சது வாழ்வதாக இருந்தா, நீங்க உங்களோட ஒரு 10 வருஷத்தை குர்ஆன பாடமாக்குறதா ஒரு 3 வருஷம், கிதாப படிக்கிறதா 7 வருஷம், இந்த 10 வருஷத்தை நீங்க தியாகம் செஞ்சீங்கன்னு சொன்னா வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய 60 வருஷத்தை நீங்க சந்தோஷமாக கழிப்பீங்க. இந்த 10 வருஷத்தையும் நீங்க கஷ்டப்படுறத இழந்துட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு புள்ள நாளைக்கு ஓதி முடிஞ்சு அல்லாஹ் ஹஸரத்மாருடைய துஆவோட வெளியாகி நாளைக்கு குதுபா மிம்பர்ல இந்த நேரத்துல நான் என் வாழ்க்கையை அநியாயமாகி கொண்டேனே, அவர் பொத்துபோதல மாதிரி நான் ஒரு பொத்துபோத கிடைச்சிதே, நான் அவர் இப்படி நடக்கிற மாதிரி எனக்கும் கார் ஒன்று வந்து ஜிப்பில வந்து என்னையும் ஆலிம் சார் ஏற்றி கொண்டு போற மாதிரி என்னையும் ஏற்றி கொண்டு போயிருப்பாங்களே, எவ்வளோ கண்ணியத்தோட வாழ கிடைச்சிது, நான் இந்த 10 வருஷத்தை பல்ல கடிச்சு கொண்டு செஞ்சிருந்தா எனக்கு அது மாதிரி எனக்கு கிடைச்சது, நான் நாசத்தை ஏற்படுத்தி கொண்டேனே, நாசமாக்கி கொண்டேன். அப்பதான் யோசிப்பார். இப்ப விளங்க மாட்டார், அப்ப யோசிப்பார். பாப்பமாரும் அப்பதான் நான் இந்த பிள்ளை பக்கம் கவனம் செலுத்தலே, ஏந்த கடலும் ஏந்த வயலும் ஏந்த கடையும் ஏந்த தோட்டமும் அதைத்தான் பெருசுபடுத்தினேன். புள்ள வந்த நேரத்தில் நான் கேட்கல பார்க்கல, நான் என்ன அநியாயமாக்கி கொண்டேன். பாப்பாவும் யோசிப்பாரு, பிள்ளைகள் அதிகமாக யோசிப்பார். நான் பிள்ளைகளுக்கு சொல்றது என்னன்னா, அன்புக்குரிய மாணவர்களே, ஷைத்தான் கிதாபுகள் எழுதுறாங்க, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படப்பட்டாரத்தை எல்லாம் கூப்பிடுறான் கடல் நடுவுல வச்சு, எனக்கு விருப்பமான வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு நான் கிரீடம் அணிவிக்கிறேன் சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிடுவோம். அனுப்பினதுக்கு பிறகு அந்தியாவை கூட எல்லாரும் வருவாங்க, எல்லா ஷைத்தானும் வரும். வந்தவுடனே ஒவ்வொருத்தர காக்கூன் சாதி விசாரிப்பாங்க. ஜமாத்தில் வீட்டுக்கு வந்து காக்கூன் சாதி விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. என்னப்பா செஞ்சாய் சொல்ல, நான் ஒருத்தர பள்ளிக்கு போறதுல பள்ளிக்கு இது போறதை தடுத்துட்டேன், இது போற பள்ளி பக்கமாவது பார்க்க மாட்டாரா, என்னால வேற. நீ என்ன செஞ்ச, பட்டி கடைக்கு ஒருத்தன பட்டி கடைக்கு போறவன் வட்டிக்கு இது போறோம், வட்டியே இருக்காம அவன் என்ன செஞ்ச, வட்டி கடைக்கு போய்தான் இது போற. நான் என்ன செஞ்சேன், வட்டி கடைக்கு அவன் போகாம அவளை தடுத்துட்டேன், வட்டி கடைக்கு அனுப்பி வச்சுட்டேன். சரி, நீ என்ன செஞ்சா, நான் ஒருத்தனை நல்ல ஒருத்தன் அவனை விபச்சார ரீதியில கொண்டு போயிட்டு சேர்த்துட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு போவாங்க. நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி போவோம். கடைசியில ஒரு செய்தால் நொண்டி வருவார். வரக்கூடிய நேரத்தில் எப்பா நீ என்னப்பா செஞ்சா சொல்லுவா, ஒரு ஓதிக்கொண்டிருந்த ஒரு புள்ள ஓதிக்கொண்டிருந்தார் புள்ள மதரசால போயிட்டு, அவரை இதுக்கு பிறகு மதரசாவை தலை வச்சு படுக்கணும். அப்படியா எல்லாத்துக்கும் நல்ல வேலை நல்லவர்கள் சொல்லுவர். இந்த மதரசாலிருந்து புள்ளை அப்படியே ஒரு குடிச்சு அந்த தடுத்தாரை அவர்கிட்ட கிரீடம் பண்ணியிருக்கப்படும். அந்த நொண்டி செய்தால் விளக்க விழுதுதாங்க. மற்றெல்லாம் செஞ்ச பாவங்களை விட அபத்தர விபச்சாரம் வட்டி தொழுகை இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட பாவம். இவரு நாளைக்கு ஆதிசவா மாறிட்டா கொத்துக்கார மெம்பர்ல பயன் செய்வாரு, பயன் செய்வாரு, அவங்க பயன் செய்வாரு, எத்தனையோ குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு, ஊருக்கு பயன் செய்வாரு, ஒரு உலகத்துக்கு தீன சுமந்துட்டு போவாரு. எல்லாம் இல்லமாக்கிவிட்ட சுபஹானல்லாஹ். ஆகப்பெரிய தீனுடைய ஒரு பணிதான் இந்த குர்ஆன ஹதீஸை சுமந்து கொண்டு செய்யக்கூடிய பணி. ஷைத்தானுக்கு ஆக தொடர்பாக
அன்புக்குரியவர்களே, ஸ்கூலுக்கு போற ஒரு பிள்ளைக்கு ஒரு சைத்தான் இருந்தா ஓதுற பிள்ளைக்கு 99 சைத்தான் சொல்றோம். சைத்தானுக்காக பொறுப்பான ஒரு பணிதான் இந்த குர்ஆனை